பெத்ததே இல்லைங்க. இன்னைக்கு தாங்க நான் இங்க முதல்ல வந்தேன். உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு பால்ல தூக்க மருந்த கலக்கி கொடுத்துட்டா தூங்கிடுவாங்கல்ல. என் கருப்புக்கும் ஆபத்து வராதுன்னு நான் திட்டம் போட்டேங்க. விடியும் ராத்திரி பூராவும் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவன் புறப்பட்டு போயிடுவான் இல்லையா? கரெக்டுங்க. என் பெண்மையை காப்பாத்திக்க நான் கண்ட புது வழி. என்னையே நம்பிட்டு இருக்கிற என் தம்பியை காப்பாத்ததாங்க நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அதுதான் இந்த சிட்டுக்கிட்ட நடக்காது. நீங்க கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். என்ன விட்டுடுங்க. பணமா? எதுக்கு? எனக்கு தேவை இந்த பொட்டான மேனி. என்ன உங்க தங்கச்சியா நினைச்சுக்கீங்க சார். சிவசிவா, செக்ஸ் ஆட்டம் போட வேண்டிய இந்த நேரத்துல சென்டிமெண்ட் திணிக்கிறியே. இந்த மொட்டைய முழிக்கிறதுக்குள்ள உன்னை என்ன செய்யறப்பா? அவளை நான் பேச விட மாட்டேன். அவளை விட மாட்டேன். டாக்டர் குமார் பேசுறேன். அப்படியா? உடனே வரேன். அப்படியா? இதோ வந்துட்டேன். அடுத்த நிமிஷம் அங்க இருப்பேன். ஒண்ணும் பயப்படாதீங்க. இதோ வந்துட்டேன். மேனேஜர், எங்க ஒரு டாக்டரையும் காணோம். வந்துருவாங்களா? வாங்க. மாடியில வாங்க. வாங்க. பாருங்க. டாக்டர், என்ன விடுங்க. காலகாலத்துல என்ன கலாட்டா? நீங்க படுங்க சார், படுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். நீங்க பேசப்படாது சார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உங்க மதர் தான் போன் பண்ணாங்க. எங்க அம்மா. ஆமா சார். எங்க அம்மா? அம்மா நலங்க சார். அம்மா, எனக்கு என்னம்மா உடம்புக்கு? தம்பி, நீ தும்முனப்பா. அதுவும் 4 தும்மல். நான் தும்மவே இல்லையே, நிம்மதியா தூங்கிட்டுல இருந்தேன். ஐயோ, என் காதுல விழுந்ததே நான் கீழே இருக்கும் போது. அதனால தான் எல்லா டாக்டருக்கும் போன் பண்ணாங்க. நான் தும்மவே இல்லைங்க. அப்புறம் எப்படி சத்தம் வரும்? நான் கேட்டவன் அப்ப நான் போய் சொல்றேன்னா? அம்மா, நான் தும்மவே இல்லம்மா. அதே தும்மல். யார் அவன் பாத்ரூம்ல? வாடா வெளியே. அடச்சி, நீதான் தும்புனியா? ஆமாங்க, ஜலதோஷம். நல்லாவே இருக்குப்பா. தும்மல் சுதி சுத்தமா. பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டேங்க. டாக்டர், பாத்தீங்களா? அதே தும்மல். அதுவும் நான் தும்மல. அதுக்கு எங்க அம்மா பண்ண கலாட்டாவை பாத்தீங்களா? தம்பி, அம்மாவுக்கும் உங்க பேர்ல அவ்வளவு ஆசை. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாய் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தம்பி. மேனேஜர், முதல்ல டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து அனுப்புங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க டாக்டர். பணத்தை வாங்கிட்டு ஆளை விடுங்க. அம்மா, உங்க அன்பு தொல்லை இருக்கே, ஐயோ, அதை என்னால தாங்கவே முடியலம்மா. தம்பி, சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வா. டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. எங்க அம்மான்னா அம்மா தான். ரெண்டு பேரும் இப்படி ஆடாம அசையாம குந்திக்கிட்டே இருக்கீங்களே. ஐயா, இனிமே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க நினைக்க மாட்டேன்னு அக்கா சத்தியம் பண்ணி தரணும். அப்புறம் தான் நான் அக்காவோட பேசுவேன். பாத்தீங்களாக்கா, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேணும்னா போய் குதிச்சேன். மானத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்ல. நல்ல வேலை. நான் கண்டி பயாஸ்கோ பாத்துட்டு இந்த ஆத்தங்கர சைடா வராம போயிருந்தனா என்ன கதியா இருக்கும். இந்தாங்க, பழைய சோறு கொஞ்சம் இருக்கு, தின்னுங்க. அவனே சாப்பிட சொல்லுங்க. அக்காவும் தான் பட்னி, அதே சாப்பிட சொல்லுங்க. டேய் கண்ணா, சாப்பிட்டு சொல்லுடா. நீயே சாப்பிடுக்கா. அடடா, சிறிய ஒரு சண்டையா? ஏந்தீங்க, இம்மா தூண்டுதான் இருக்கு. ஆளுக்கு ஒரு வாயை அள்ளி போட்டுங்க. என்னக்கா, சோறு அப்படியே இருக்கு? ஆமா தம்பி, எப்படி அப்படியே இருக்கு? ஐயா, அக்கா துண்ணுட்டுமேனு தம்பியும், தம்பி துண்ணுட்டுமேனு அக்காவும் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டீங்க. தம்பி,
ஐயோ இங்க பாருங்க. டேய் கண்ணா, உன் வயிறு நிறையணும்னு நான் ஆசைப்பட்டேன், என் வயிறு நிறையணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா ஆண்டவன் ஒரு ஆசையை பத்தியா நம்ம 2 பேர் வயிற்றுலயுமே அடிச்சுட்டாயா. ஐயோ ஐயோ, என்ன காரு குழாயிலும் தண்ணி வரல. தரித்திரத்துக்கு நம்ம மேல ரொம்ப ஆசைடா, அதனாலதான் போற இடம் எல்லாம் கூடவே துரத்திக்கிட்டு வருது. நீயா? பச்சை தண்ணி வேண்டாம், பாதாங்கிற குடி. இத பிடி. புது ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கியா மொட்டை? ஆமா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை வச்சு ஒரு பிராஞ்சி ஆரம்பிச்சிடுறேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கண்ணடிச்சா அரண்மனையே ஆட்டம் கண்டு போகுமே. அதோப்பா புது மைனர். என்ன அழகா இருக்காரு மைனரு. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கிறிய, இடத்தை காட்டு. குடிசைய காட்டுறவா. மைனரு, நீ போய் கதவை திறந்து வச்சுட்டு வா. கருப்பையா, நீ உயிரோட இருந்தாலே என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீ பிரான்ச் பிரான்ச்சா திறந்து வச்சிருவையா. ஆமா, அதனால முதல்ல ஒன்ன பிரான்ச் ஆக்குற. ஆக்கு, உட்காரு. எப்படி வேணாலும் ஆக்கு. உட்காரு. நான் அந்த கருப்பு மாமா கூட அப்படிதான் விளையாடுவேன். இப்போ குடிசைக்குள்ள அடி வாங்குறிய, நீ ஆம்பளையா? உன்னை பஞ்சர் ஆக்கிருவேன். இந்த மாட்டேங்கிறானே. தம்பி, மொட்டையில விடாத புடி. மொட்டை பிரான்ச்சோட கைக்கு பிரான்ச். அன்னைக்கு ஏமாந்த மாதிரி இன்னைக்கு ஏமாந்த மாட்டேன். மைனரு அழகா தூக்கு. மைனரு ஓடிடுவோம். யாரு மணி? நானா? என் பேரை சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பிரபலமானவர் இல்ல சார். இதுல கூட என்ன தகராறு? ஆளு வேற பார்க்க நல்லா இருக்கேன், தனியா இருக்கேன், தகராறுக்கு கேட்கணுமா? ஓஹோ, உங்க வீடுங்க? சார், நீங்க என்ன அட்ரஸ் கேக்குறீங்க? மன்னிக்கணுமா, போறவங்க திரும்பி வந்தா மறுபடியும் தகராறு தானே, கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போகலாம்னு தான் கேக்குறேன். அக்கா, ஐயா ஏதோ பொது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நாம ஏன் தடுக்கணும்? வாங்க சார், எங்க பேலஸ காட்டுறேன். இதுதாங்க எங்க பங்களா. பரவாயில்ல பரவாயில்ல, அப்போ நான் வர்றேன். ஏப்பா ஏக்கா, இவ்வளவு தூரம் தொலைக்கு வந்தாரு, உள்ள கூட்டு போய் மரியாதை பண்ண வேண்டாமா? ஓ தம்பி, அவர் காரை விட நம்ம வீடு சின்னதா இருக்கு, அவர் உள்ள வருவாரப்பா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லியே, என்னங்க அடி பலமா பட்டிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க. ஐயோ, என்ன நிக்கிறீங்களே? ஆமா, உட்காருங்க. ஐயோ, என்ன? சாரிங்க, இந்த ஸ்டூலுக்கு ஒரு காலு ஊனம். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. சரி. என்னங்க இது ஊனம் இல்லையே. இல்லங்க, உட்காருங்க. ஆமா, இந்த அர்த்தராத்திரியில எங்க அங்க வந்தீங்க? பசி, கொழா தண்ணி குடிக்க போனோம். பசிக்கு குழாய் தண்ணியா? இது ஏழை பசிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயா, பொண்ணுக்கு தான் அன்னலட்சுமின்னு பேர் வச்சுட்டோமேனு அன்னத்தையே என் கண்ணை காட்டாம இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருங்க எங்க அப்பா. பதியோட போறதுதான் பத்தினிக்கு அழகுன்னு அவரோட அவசரமா எங்க அம்மாவும் போயிட்டாங்க. அதோட நின்னதுங்க என் படிப்பு. அடடே, நீ படிச்சிருக்கிறியா? எங்க அக்கா இழுத்து வரைக்கும் படிச்சிருக்கு சார். அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கௌரவமா வேலை பார்க்கலாமே. பார்க்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கவும் தயாரா இருக்கானுங்க. ஆனா ஆபீஸ்ல சேர் ரெடியா இருக்குதோ இல்லையோ, ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்குதுன்னு சொல்றானுங்க. தூணு காரி துப்பிட்டு நான் கைத்த தொங்கிடுவேன். தம்பி இருக்கானே என்னையே நம்பிக்கிட்டு,
அதனாலதான் சார் நாங்க 2 பேரும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். நம்ம கதையை போய் அவர்கிட்ட எங்க சொல்ற? அட ஆமா தம்பி, நம்ம கதை நம்மோடய போட்டோம். அப்போ நீங்க போயிட்டு வரீங்களா? ஆமாமா, போக வேண்டியதுதான். அப்புறம் இந்த பணமா? ஆமா. எதுக்கு? ஒரு உதவிதான். எனக்கு இது ஒண்ணும் பெரிய செலவு இல்லை. உதவி செய்யணும்னு நினைச்சீங்களே, அந்த எண்ணமே போறோம் சார். அப்போ வாங்கிக்க மாட்டீங்க? மாட்டீங்களே, நீங்களா வாங்கிக்க மாட்டீங்களே. அப்புறம் வரட்டுமா? வர்றேன். வணக்கம். வரடா. பரிசு விட்டுட்டாரே, மறந்துட்டா போலக்கு. ஆமா தம்பி, இன்னும் போயிருக்க மாட்டாரு. நீ ஓடி குடுத்துட்டு வந்துரு. ஓடுப்பா. இல்லங்க சார், மலைப்பால் சார். ஐயோ ஐயோ. கண்ணா, தம்பி. அண்ணா, உன் தம்பி லாரியில அடிபட்டு இப்படி. பரவாயில்லைங்க. இப்படி பணக்காரங்க வீட்டுல யாராவது செத்தா அதுக்கு பேரு இழப்பு. ஏழைங்க வீட்டுல செத்தா அதுக்கு பேரு சிறப்புங்க. விதி என் சுமையில பாதிய குறைச்சிடுச்சுங்க. இல்ல, இது விதி இல்ல. இந்த பர்சனை மறந்து உங்க வீட்டுல வச்சுட்டு வரல. வேணும்னு தான் இது உங்களுக்கு பயன்படட்டு மேல வச்சுட்டு வந்தேன். இந்த பர்ச கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்த பிள்ளை இப்படி. இதுக்கு நான் தான் காரணம். தம்பி, உன் வயிறு நிறைய சோறு போட நினைச்சையா. ஆனா இப்ப என் கை நிறைய மண்ணள்ளி போட்டுட்டேயா.